வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 7க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். பெஞ்சால் புயலுக்கு தமிழகத்துக்கு 944 கோடி கிட்டத்தட்ட 944 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கோம், ஒரு 6675 கோடி தேவைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. பட் அப்படி நிறுத்திக்கலாம், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரை பிணையில்லா கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பொருட்களுடைய இடுபொருட்கள் இருக்குல்ல, அதனுடைய விலைவாசிகள் ஏற்றம் நடந்ததால் சொல்லியிருக்காங்க. மும்பையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதி கொள்கையின் கூட்டம் நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்க, நோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கடன் கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இன்று காமராஜர் துறைமுக வெள்ளி விழா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணூர் அமைந்துள்ள காமராஜர் துறைமுகம் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகிறது. அப்போ எண்ணூர் துறைமுகம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் துறைமுகம்னு சொல்லிட்டு குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸோ இதை நோட் பண்ணி வைங்க, இது ஜியாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸோ சாட்டர்டே சண்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா கொஞ்சம் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேங்க உங்களுக்கு, எங்கன்னா இருந்துச்சுன்னா. இந்த இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆயுஷ்மான் பாரத் தான் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2018. பல முறை நான் கேட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாமா? அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு தேவையான கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அந்த செயல்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ காலம் அறிந்து ஒரு செயலை செய்கிறானா கண்டிப்பாக அவன் வெற்றி பெறுவான் அப்படின்றத திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வடகிழக்கு மாநிலங்களில் நோட் பண்ணி வைங்க, அஷ்டலக்ஷ்ம மகாதவ்ச் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க. அதில் பார்த்தா மொத்தம் 8 மாநிலங்கள் இருக்குங்க. 8 மாநிலங்கள் என்னன்றதை நோட் பண்ணுங்கள். அசாம், அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம். கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஷ்டலக்ஷ்மி மகாதவ்ச் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் வேண்டாம், ஓகே. PM கிசான் திட்டத்தில் இதுவரை 3.4 லட்சம் கோடி வழங்கப்பட்டது மத்திய அமைச்சர் தகவல் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு PM கிசான்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத மட்டும் தெரிஞ்சுங்க போதும். 2019ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் என்ற வீதம் வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, 3 தவணையில் கொடுக்குறாங்க. 3 6000 ரூபாய் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டைரக்ட் பெனிஃபிட்டில் போய் அக்கௌண்ட்டில் விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணோம், அந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு உதவி செய்தாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை எழுதிச்சுங்க. PM கிசான் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எவ்வளோ ரூபா போடுறாங்க, 6000 ரூபாய். நெக்ஸ்ட்டு, சிலி முன்னாள் பிரதமருக்கு அமைதிக்கான இந்திரா காந்தி விருது. ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமைதிக்கான இந்திரா காந்தி விருது அறிவிக்கப்பட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா? கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுறீங்களா? இந்திரா காந்தி அமைதிக்காக இந்திரா காந்தி விருது எந்த ஆண்டிலிருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மிச்செல் பச்லேட் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலி என்ற ஒரு நாட்டை சேர்ந்த முன்னாள் பிரதமர். ஏன்னா இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இது கொடுத்துட்டேன். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மிச்செல் பச்லேட் அப்படின்ற ஒரு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சிலி நாட்டை சேர்ந்தவர். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஆன்சர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்ம எப்பவுமே கிரிட்டிக் நியூஸ் படிக்க மாட்டோம். பட் ஆனால் இது முக்கியம். சிசேரியன் பிரசவம் தெலுங்கானா முதலிடம், 2ஆம் இடத்தில் தமிழகம். ஸோ ஒரு பெண்ணானவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சிசேரியன் மூலயமா குழந்தை பெற்றுக்கள் அதிகமாக காணப்படும் மாநிலம் தெலுங்கானான்னு கொடுத்துருக்காங்கப்பா. 2வது இருக்கிற மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் கொடுத்துருக்காங்க. ஸோ சரி, ஓகே, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் இங்கே குறைவான மாநிலம்னு ஒன்று இருக்குமா? சிசேரியனே ரொம்ப கம்மியாக பயன்படுத்தக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலம்னு ஒரு மாநிலம் இருக்குப்பா. அந்த நாகாலாந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். நாகாலாந்து மாநிலம் தான் ரொம்ப சிசேரியன் கம்மியாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமில் இது ரொம்ப கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கும்பகோணம் ஆபத் சகோஸ்வரர் கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது. ஆபத் சகாஸ்வரர் கோவிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யுனெஸ்கோன்ற விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது எந்த கோவில் கேட்டேன்னா கும்பகோணம்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள் போதும்.
அடுத்தது ஞாயிற்றுக்கிழமைக்கான நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நியூஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காச நோயை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2வது நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே டவுனில் இருக்குங்க. ஸோ அதனால் அப்படி டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், அந்த நியூஸ் அங்கே போய் பார்த்துடலாங்க. நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம். சார் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த இடத்துல சூரியன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பூமி சுற்றி வருது, இந்த இடத்துல வரும் கரெக்டாக. சூரிய வெளிச்சம் இங்கே பட்டுச்சுன்னா இது சம்மர் சாலிஸ்டேட் ஜூன் 21 படும். இது நான் என்ன சொல்லிட்டேன், ஜூன் 21 யோகா தினம் சொல்லிட்டு வைக்கிறேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறப்போ இந்த சைடில் வருது. ஸோ சூரிய வெளிச்சம் இந்த சைடில் மட்டும்தான் படுது. இது நான் என்ன பண்ணுறேன், டிசம்பர் 21 சொல்கிறேன். டிசம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சாலிஸ்டேட் சொல்கிறேன். இந்த வின்டர் சாலிஸ்டேட் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சூரியனின் திசை மாற்றுவதால் தமிழில் சொல்லுவாங்க உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ இந்த டிசம்பர் 21 என்ன சொன்னாங்கன்னா சர்வதேச தியான தினமாக ஏற்றுக்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபை. அப்போ ஐநா சபையால் சர்வதேச தியான தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா டிசம்பர் 21. தியானம் வேறு, யோகா வேறு, ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதை நம்ம சொல்லிடுறோங்க. ஸோ அடுத்தது ஸோ ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் இவ்வளோ தான் முடியுது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு லிங்க் தரேன், வீடியோ கீழே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.